டெய்லி ஆஃப் அன் ஹவர் நடந்தால் போதுங்க. ஸோ நான் டெய்லி இதே மாதிரி தான் போகிறேன். டெய்லி ஆஃப் அன் ஹவர் ஸோ இப்படி போனோம்னாலும் இந்த சைடு போனாலும் இந்த சைடு போய் அந்த டேங்க் வழியாக போனோம்னா நேராக போய்ட்டு அப்படி ரவுண்டாக சுற்றிட்டு போனோம்னா நேராக என்னோடய பார்க்வே ஸ்டேஷன் வந்துடும். டெய்லி ரொட்டீன் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன். லாஸ்ட் 1 வீக்காக வந்து என்னோடய டின்னர்லேயும் லஞ்ச்லேயும் மைக்ரோ க்ரீன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். மைக்ரோ க்ரீன்ஸ் எப்படி பண்ணலாம், வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் வீடியோவில் போடுறேன். கட் பண்ணிவிட்டு வளர்ந்த செடி மறுபடியும் வளருது, அதே மாதிரி தான் வளருது. ஆனால் அதில் இந்த வாட்டி வளர்ந்தப்போ பூக்களும் பூக்குதுங்க. ஸோ வெந்தயப்பூ பூக்குது அப்படின்றது இன்னும் கூட வளரும். மறுபடியும் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு சரி பண்ணோம்னா மறுபடியும் வளருங்க. ஸோ இந்த மாதிரி நான் சாதாரண நாட்டுக்கிற மாதிரியே இதையும் வந்து கட் பண்ணி கூட வளர்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெந்தயக்கீரை, மைக்ரோக்ரீன் வெந்தயக்கீரை, தோசை அண்ட் மிளகாப்பொடி, சாம்பார், தக்காளி தொக்கு, தக்காளி லஞ்சுக்கு 6 மணி கத்திரிக்காய் கூட்டு, பீன்ஸு கேரட் பொரியல், மோர் அண்ட் ஊறுகாய், பருப்பு பொடி.